ஓகே. ஸோ இதுதான் நம்ம ஆல்ரெடி பண்ணி வச்சுருந்தது. இதில் எனக்கு எக்ஸ்ட்ராவாக என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதிரி நான் ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக அசைன்மெண்ட் பண்ண மாட்டேன். இங்கே ஒரு கன்ஸ்ட்ரக்டார் வச்சு இந்த ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணுறப்பவே ஆர்குமெண்ட்டில் சிவா, அதுக்கப்புறம் ஏதோ ஒரு பெரிய நம்பர், அக்கௌண்ட் நம்பர் இதுங்கிறத நான் ஆர்குமெண்ட்டில் இன்புட்டாக கொடுப்பேன். அது போய் அங்கே அசைன் ஆகும். இப்படி வந்து இதை சேஞ்ச் பண்ணணும். இது ஃபர்ஸ்ட் திங். செகண்ட் திங், நான் எப்போல்லாம் வந்து இந்த பேங்க் அக்கௌண்ட்டோட ஆப்ஜெக்ட் இந்த மாதிரி கஸ்டமர் 1 அப்படிங்கிறத பிரிண்ட் பண்ணுறனோ அப்போல்லாம் எனக்கு அந்த கஸ்டமரோட நேம் வந்து பிரிண்ட் ஆகணும். ஸோ இந்த மாதிரி ஒன்று பண்ணணும் ரெண்டாவது. ஓகேவா? ஸோ இது ரெண்டும் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, டிஸ்ட்ரிக்டாக எனக்கு தேவையில்லை. ஸோ அதனால் சும்மா இதை ரெண்டும் மட்டும் பண்ணிக்காமி. ஓகேவா? ஸோ இப்போ வந்து நம்ம 2 விஷயங்கள் பண்ண சொல்லியிருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து இந்த கன்ஸ்ட்ரக்டாருக்கு மாற்றணும். செகண்ட் விஷயம், இந்த ஆப்ஜெக்டை பிரிண்ட் பண்ணனா எனக்கு கஸ்டமர் நேம் வந்து பிரிண்ட் ஆகும். ஓகேவா? ஸோ இதுதான் உங்களுக்கான இன்றைக்கி பார்க்க போகிற குவிஸு. ஸோ இதை முடிச்சுட்டு நீங்கள் வாங்க, அதோட சொல்யூஷன் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டாபிக் போகலாம். ஸோ இப்போ இதை எப்படி சேஞ்ச் பண்ண போகிறோம்? ஸோ இதை ஃபர்ஸ்ட் சேஞ்ச் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு கன்ஸ்ட்ரக்டார் வேணும்னு பார்த்தோம். ஸோ டிஃபைன் அண்டர்ஸ்கோர் அப்புறம் யூனிட் அண்டர்ஸ்கோர்னு சொல்லிட்டு வைக்கிறேன். இது தேவையில்லை, அதை நான் வந்து எடுத்து விட்டுறேன். ஓகே, சரி. இப்போ என்ன பண்ணணும்? கன்ஸ்ட்ரக்டாரில் ஃபர்ஸ்ட் வந்து ஆர்குமெண்ட்ஸாக அதை வாங்கிக்கணும்னு சொன்னேன் இல்லையா? ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணிக்கிறேன், கஸ்டமர் ஸ்பெல்லிங் கரெக்டாக தான் நினைக்கிறேன், அண்டர்ஸ்கோர் நேமு, அதுக்கப்புறம் பேலன்ஸு, அதுக்கப்புறம் அக்கௌண்ட் அண்டர்ஸ்கோர் நம்பர், இது மூணையும் நான் வந்து இன்புட்டாக வாங்கிட்டேன். வாங்கிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், செல்ஃப் டாட் கஸ்டமர் நேம் இஸ் ஈக்குவல் டு கஸ்டமர் நேம், அந்த வேலையை கொடுத்துக்கிறேன். இதுக்கு பேர் எப்போவுமே இப்படி கஸ்டமர் நேம்னு இங்கே வைக்கிற அதே தான் வைக்கணுமான்னு கேட்டிங்கன்னா இல்லை. நீங்கள் சும்மா கஸ்டமர்னு கூட இதுக்கு பேர் வச்சுக்கலாம், தப்பே இல்லை. நான் வந்து நம்மளுக்கு பார்த்தா புரியணுமேங்கிறதுக்காக இப்படி ஒரே பேராக வந்து வைக்கிறேன். பட் நீங்கள் இப்படி வைக்கணும் அப்படிங்கிறது எந்த அவசியமும் இல்லை. இது வந்து என்ன பேர் வேணால் நீங்கள் மேலே இருக்க வேரியபிளுக்கு வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ அதே மாதிரி இங்கே வந்து நான் பேலன்ஸ் அப்படின்னு சொல்கிறேன், இங்கே வந்து அக்கௌண்ட் நம்பர்னு சொல்கிறேன். ஸோ செல்ஃப் டாட். ஓகேவா? ஸோ இப்படி வந்து வச்சுட்டோம். ஸோ இப்போ நம்ம இங்கே பிரிண்ட் பண்ணி பார்த்தோன்னா நம்ம பிரிண்ட் ஆகும். ஆனால் அதுக்கு நம்ம இங்கே என்ன பண்ணணும், இந்த இடத்துல என் பேர், அப்புறம் என் பேலன்ஸ் ஏதோ பெரிய நம்பராக கொடுத்துருந்துச்சு, அதுக்கப்புறம் வந்து அக்கௌண்ட் நம்பர் வந்து 1 2 3 4 5 அப்படின்னு கொடுத்துருந்துச்சு. சரி, இப்போ இதை ரன் பண்ணி பார்ப்போம். ஸோ இங்கே பார்த்தீங்களா, ஒழுங்காக வந்து பிரிண்ட் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் திங் கன்ஸ்ட்ரக்டார் வச்சு பண்ணுறது முடிஞ்சது. செகண்டு, எப்போல்லாம் இந்த ஆப்ஜெக்டை பிரிண்ட் பண்ணுறோமோ அப்போல்லாம் நம்மளுக்கு அந்த கஸ்டமர் நேம் பிரிண்ட் ஆகணும்னா அதுக்கு அந்த ஸ்ட்ரிங் அப்படிங்கிறத நம்ம வந்து டிக்ளேர் பண்ணணும் இல்லையா? ஸோ இதுக்கும் அதே மாதிரி செல்ஃப் அப்படிங்கிறது இருக்கும். இந்த இடத்துல நம்ம ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ எதை ரிட்டர்ன் பண்ணணும், நம்மளுக்கு அந்த கஸ்டமர் நேமை தான் ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ ரிட்டர்ன் செல்ஃப் டாட் கஸ்டமர் நேம் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இப்போ நான் இங்கே பிரிண்ட்டுன்னு சொல்லிட்டு நம்மளோட கஸ்டமர் 1 கொடுக்குறேன். சரிங்க, பார்த்தீங்களா, கஸ்டமர் நேம் வந்து பிரிண்ட் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ இதுதான் வந்து இந்த குவிஸுக்கான ஆன்சராக வந்து இருக்க போகுது. ஓகே, ஸோ உங்களுக்கு ஒரு கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து கிடைச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ இந்த மாதிரி நம்ம ஆர்கியூமெண்ட்ஸ் வந்து கொடுக்கறது வந்து கன்ஸ்ட்ரக்டாருக்கோ இல்லை இந்த மாதிரி செல்ஃபுக்கோ இப்படி தான் வந்து நம்ம டிஸ்ட்ரிக்டாருக்கோ மட்டும் தான் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம போன இதில் பார்த்த மாதிரி நம்மளோட ஒரு நார்மல் ஃபங்க்ஷன் மூவ் ஃபார்வர்ட், மூவ் பேக்வர்ட் இதெல்லாம் வச்சுருந்தோம் இல்லையா, அந்த நார்மல் மெத்தட்ஸ்லையும் இதே மாதிரி நம்ம வந்து கொடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இப்படி தான் வந்து ஒர்க் ஆகுது. ஸோ ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் ஒரு ஊப்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதில் மெயினாக 4 இம்பார்ட்டண்ட்டான கான்செப்ட்ஸ் இருக்குது. இதை வந்து 4 பில்லர்ஸ் ஆஃப் ஊப்ஸ் அப்படின்னும் வந்து சொல்லுவாங்க. இந்த 4 தூண்கள் வந்து என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து என்கேப்சுலேஷன், அப்ஸ்ட்ராக்ஷன், பாலிமார்ஃபிசம் அண்ட் இன்ஹெரிட்டன்ஸ். இந்த மாதிரி 4 டிஃப்ரெண்ட் கான்செப்ட்ஸ் இருக்குது. ஸோ இந்த 4 விஷயங்கள் தான் வந்து ஊப்ஸோட 4 பில்லர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேயா? ஸோ இதில் இருந்த முதல்ல இருக்கிற கான்செப்ட்லேருந்து நம்ம ஆரம்பிப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் என்கேப்சுலேஷன்னா என்ன அப்படிங்கிறதுலேருந்து ஆரம்பிப்போம். ஓகேவா? ஸோ இந்த என்கேப்சுலேஷன்னா என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் அதோட டெஃபினிஷனை பார்ப்போம். ஸோ என்கேப்சுலேஷன் அப்படின்னா நம்மளோட ப்ராப்பர்ட்டிஸ் பிஹேவியர்ஸ் நம்ம 2 பார்த்தோம் இல்லையா? அதாவது மெம்பர் வேரியபிள்ஸ் அண்ட் மெம்பர் மெத்தட்ஸ். ஒரு கிளாஸ்க்கு இது 2ம் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். ஸோ இந்த வேரியபிள்ஸ் அண்ட் மெத்தட்ஸை பைண்ட் பண்ணி ஒரே என்டிட்டி கீழே கொண்டு வரோம், அதாவது ஒரு கிளாஸ் அப்படிங்கிற என்டிட்டி கீழே. ஸோ இந்த மாதிரி ரிலேட்டடான வேரியபிள்ஸ், மெத்தட்ஸ் இதெல்லாம் வந்து பைண்ட் பண்ணி ஒரே என்டிட்டி கீழே கொண்டு வர்றது தான் வந்து என்கேப்சுலேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ வி ஆர் என்கேப்சுலேட்டிங்
வேரியபிள்ஸ் அண்ட் மெத்தட்ஸ் அண்டர் த சேம் திங். இதுதான் வந்து என்கேப்சுலேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஒரு கிளாஸை என்கேப்சுலேஷன் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி காமிங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட சொன்னாங்கன்னா என்னெல்லாம் பண்ணணும், ஓகேவா? ஸோ அதை தான் வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஆல்ரெடி இருந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஸோ இந்த கார் அப்படிங்கிற இந்த எக்ஸாம்பிள் இருக்குது. ஸோ இதில் என்ன பண்ணியிருக்கோம், நம்மளோட வேரியபிள்ஸ் நம்பர் ஆஃப் வீல்ஸ், ஏர்பேக்ஸ், மைலேஜ், கார் நேம், இந்த மாதிரி வேரியபிள்ஸ்லாம் இருக்குது. அண்ட் நம்மளோட மெத்தட்ஸும் வந்து இருக்குது. ஸோ இதை ரெண்டுத்தையும் சேர்த்து நம்ம கார் அப்படிங்கிற இந்த கிளாஸில் வந்து என்கேப்சுலேட் பண்ணியிருக்கோம். இப்போ இது மட்டும் பண்ணால் பத்தாது, இதில் இன்னும் ஒரு கான்செப்ட் வந்து நம்ம பண்ணணும். ஸோ அதை தான் வந்து நம்ம கெட்டர்ஸ் அண்ட் செட்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ என்கேப்சுலேஷன் இம்ப்ளிமெண்ட் பண்ணி காமின்னு சொன்னால் கண்டிப்பாக இந்த கெட்டர்ஸ் அண்ட் செட்டர்ஸும் நம்ம பண்ணி காமிக்கணும். ஸோ இந்த கெட்டர்ஸ் அண்ட் செட்டர்ஸ்னால் என்ன, அதை எதுக்கு யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ நம்ம வந்து இப்போ ஒரு வேரியபிளை வந்து ப்ரைவேட்டாக வந்து வைக்க போகிறோம். ஸோ அது என்ன வேரியபிளை ப்ரைவேட்டாக வைக்கிறது அப்படிங்கிறத முதல்ல பார்ப்போம். ஸோ வேரியபிளை ப்ரைவேட்டாக வைக்கிறதுனா இந்த கிளாஸ்க்கு உள்ளே மட்டும்தான் அந்த வேரியபிளை நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியும். இந்த கிளாஸ்க்கு வெளியில் அதை ஆக்சஸ் பண்ண முடியாது. இந்த மாதிரி பண்ணுறதுக்கு பேர் தான் வந்து அந்த வேரியபிளை ப்ரைவேட்டாக வைக்கிறோம் அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ இப்போ ப்ரைவேட்டாக வைக்கிறதுனா என்னென்னு பார்ப்போம். நான் என்ன சொன்னேன், ப்ரைவேட்டாக வைக்கிறதுனா இந்த கிளாஸ்க்கு உள்ளே மட்டும்தான் என்னால் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும், கிளாஸ்க்கு வெளியில் அதை பண்ண முடியாது அப்படிங்கிறதான் சொன்னேன் இல்லையா? ஸோ இப்போ எனக்கு இந்த காரோட நம்பர் ஆஃப் வீல்ஸ் அப்படிங்கிறத ப்ரைவேட்டாக வைக்கணும்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன பண்ணிடணும், இந்த இடத்துல இந்த வேரியபிளுக்கு முன்னாடி ஒரு 2 அண்டர்ஸ்கோரை மட்டும் சேர்த்து வந்து நீங்கள் போட்டுக்கணும். ஸோ இப்போ இது வந்து அண்டர்ஸ்கோர் நம்பர் ஆஃப் வீல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து வச்சுருக்கோம். அதில் இந்த வேல்யூ ஸ்டோர் ஆகுது. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணுறோம், இது ப்ரைவேட்டாக வச்சுருக்கோம், ரைட்? அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்களா நம்பர் ஆஃப் வீல்ஸ் அப்படிங்கிறத நம்ம பிரிண்ட் பண்ண சொல்கிறோம். இப்போ அதை நான் ரன் பண்ணேன்னா இதில் இட் ஹேஸ் நோ ஆட்ரிபியூட் நம்பர் ஆஃப் வீல்ஸ் அப்படின்னு சொல்லுது. ஆனால் இங்கே பாருங்கள், இங்கே தான் இருக்குது இல்லையா? ஆனால் இங்கே நம்மளால் அதை ஆக்சஸ் பண்ண முடியலை. அது ஏன் அப்படின்னா அது வந்து ப்ரைவேட்டாக இருக்குது. ஸோ இந்த கிளாஸ்க்கு உள்ளே மட்டும்தான் ஆக்சஸ் பண்ண முடியும். இந்த கிளாஸ்க்கு வெளியில் தானே இந்த கோட்லாம் இருக்குது. ஸோ அதை ஆக்சஸ் பண்ண முடியலை. இப்போ இது நான் இந்த மாதிரி 2 இது எக்ஸ்ட்ராவாக கொடுத்துக்கிறேன். இப்போ நான் இதை ரன் பண்ணுறேன். இப்போவும் பாருங்கள், டஸ் நாட் எக்ஸிஸ்ட் தான் வரும், அந்த பேர்னால இல்லை. இந்த மாதிரி அண்டர்ஸ்கோர் நீங்கள் கொடுத்துட்டு பண்ணாலும் இட் ஹாஸ் நோ ஆட்ரிபியூட்னு தான் வரும். ஏன் அப்படின்னா இது வந்து ப்ரைவேட்டாக இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ இந்த கிளாஸ்க்கு உள்ளே மட்டும்தான் அதை பிரிண்ட் பண்ண முடியும். அது எப்படி கிளாஸ்க்கு உள்ளே மட்டும் பிரிண்ட் பண்ண முடியும்னு நீங்கள் சொல்கிறீங்க? அதை நான் இப்போ பண்ணி காட்டுறேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒரு புது ஃபங்க்ஷன் வந்து வச்சுக்கிறேன். இது வந்து கெட் நம்பர் ஆஃப் வீல்ஸ் அப்படிங்கிறது இதுக்கு பேராக வச்சுக்கிறேன். ஓகேவா? ஓகே, எப்பவும் போல் செல்ஃப் அப்படிங்கிற பேராமீட்டரை கொடுத்துக்கிறேன். இதில் நான் பிரிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்பர் ஆஃப் வீல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதை பிரிண்ட் பண்ண போகிறேன். இதை பிரிண்ட் பண்ணப்போ என்ன பண்ணணும், செல்ஃப் டாட் அண்டர்ஸ்கோர் நம்பர் ஆஃப் வீல்ஸ் அப்படின்னு சொல்கிறேன். இங்கே நான் இதை பிரிண்ட் பண்ணுறேன். ஓகேவா? இப்போ எனக்கு இந்த இடத்துல நம்பர் ஆஃப் வீல்ஸ் வேணும்னா நான் என்ன சொல்லிக்கிறேன், car1 டாட் கெட் நம்பர் ஆஃப் வீல்ஸ் அப்படிங்கிற இந்த மெத்தடை கால் பண்ணுறேன். ஓகேவா? அதே மாதிரி இந்த இடத்துல அண்டர்ஸ்கோர் நம்பர் ஆஃப் வீல்ஸுங்கிறத வச்சுருக்கேன். இப்போ நான் இதை ரன் பண்ணுறேன். ஸோ இந்த இடத்துல பாருங்கள், ஸ்விஃப்ட்னு வந்தது, நம்பர் ஆஃப் வீல்ஸ் :4 அப்படிங்கிறது இங்கே பிரிண்ட் ஆகிருக்கு. ஆனால் அதே இது நான் கார் 2ல் இங்கே ஆக்சஸ் பண்ண ட்ரை பண்ணுறப்ப எனக்கு வந்து அந்த ஆட்ரிபியூட் வந்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எரர் வந்து காமிக்குது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ப்ரைவேட்டாக ஒரு வேரியபிளை நம்ம கொடுத்தோன்னா அண்டர்ஸ்கோருங்கிறத முன்னாடி ஆட் பண்ணோன்னா அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா அந்த கிளாஸ்க்குள்ளே அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஃபங்க்ஷன் வந்து இந்த மெத்தட் வந்து இந்த கிளாஸ்க்கு உள்ளே தானே இருக்குது. ஸோ அதனால் இந்த கிளாஸ்க்கு உள்ளே இதை நான் யூஸ் பண்ண விடும். அதே இது கிளாஸ்க்கு வெளியில் நான் யூஸ் பண்ண ட்ரை பண்ணேன்னா அது அப்படி ஒரு ஆட்ரிபியூட்டே இல்லைன்னு சொல்லும். ஸோ அந்த மாதிரி கேஸில் எனக்கு இந்த ஆட்ரிபியூட்டோட வேல்யூவை பிரிண்ட் பண்ணோன்னா இந்த மாதிரி ஒரு மெத்தட் எழுதி அந்த மெத்தடில் அதை பிரிண்ட் பண்ண சொல்லிக்கலாம், இல்லை ரிட்டர்ன் பண்ண சொல்லிக்கலாம். அந்த வேல்யூவை நம்ம இங்கே பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்படி தான் வந்து இது ஒர்க் ஆகும். ஸோ இந்த இடத்துல நான் ரிட்டர்னு மாற்றிடுறேன். ஓகே, ஸோ இது வந்து ரிட்டர்ன் பண்ணுது. ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ரைவேட் வேரியபிள் இருக்குது. அந்த ப்ரைவேட் வேரியபிளை
நம்ம வந்து வெளியில் இருக்கிற ஒரு இடத்துல யூஸ் பண்ணணும் அப்படின்னா அப்போ என்ன பண்ணணும், இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் எழுதணும். இந்த ஃபங்க்ஷனுக்கு பேர் தான் கெட்டர் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ ப்ரைவேட் வேரியபிளோட வேல்யூவை வந்து வெளியில் இருக்கிற ஒரு ஆப்ஜெக்டை வச்சு ஒரு பிரிண்ட் பண்ணணும். ஒரு வெளியில் இருந்து நம்ம பிரிண்ட் பண்ணோன்னா இந்த மாதிரி கெட்டர் அப்படிங்கிற இந்த மெத்தடை யூஸ் பண்ணணும். ஓகேவா? இப்போ அதே மாதிரி நான் car1 டாட் நம்மளோட இந்த நம்பர் ஆஃப் வீல்ஸ் இஸ் ஈக்குவல் டு நான் 7ன்னு செட் பண்ணுறேன். இப்போ என்ன பிரச்சனை வரும், அதே தான். இந்த இடத்துல நம்மளுக்கு நம்பர் ஆஃப் வீல்ஸ் அப்படிங்கிறது இல்லை. ஸோ நம்மளால் அதை செட் பண்ண முடியாது. ரைட்? இப்போ நான் இதை கமெண்ட் பண்ணால் தான் அது அந்த லைனுக்கே வரும். ஸோ இங்கே பார்த்தீங்களா, இட் ஹேஸ் நோ ஆட்ரிபியூட் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு பிரச்சனை வருது. ரைட்? சாரி, அந்த இடத்த கமெண்ட் பண்ணக்கூடாது. ஸோ இப்போ எனக்கு இந்த இடத்துல ஈக்குவல் டு நான் 7 அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கேன். இந்த இடத்துல எனக்கு எரர் வரல. பட் ஆனால் நான் பிரிண்ட் அப்படின்னு சொல்லிவிட்டு car1 டாட் அண்டர்ஸ்கோர் வீல்ஸ்ன்னு போட்டால் எனக்கு எரர் வரும். அப்படி இல்லாமல் நான் பிரிண்ட்டுன்னு போட்டுட்டு car1 டாட் அந்த கெட் நம்பர் ஆஃப் வீல்ஸுங்கிற மெத்தடையே நான் கால் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இப்போ நான் ரெண்டுத்தையும் ரன் பண்ணுறேன். இப்போ ஃபர்ஸ்ட் திங், இந்த car2 வந்து நான் ரெண்டுத்துலேயுமே கமெண்ட் பண்ணிடுறேன். இப்போ எனக்கு அது தேவையில்லை. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம இதை ரன் பண்ணோம் அப்படின்னா இங்கே ஃபர்ஸ்ட் என்ன கன்ஸ்ட்ரக்டர் வந்து கால் ஆகிருக்கு. ஸோ அது பிரிண்ட் ஆகுது. அடுத்து நம்ம இந்த மைலேஜ் பிரிண்ட் பண்ண சொல்கிறோம் 20.0. அப்புறம் இந்த கெட் நம்பர் ஆஃப் வீல்ஸுங்கிற மெத்தடை கால் பண்ணுறோம். இதில் நம்மளுக்கு வந்து இந்த வேல்யூ வந்து நம்மளுக்கு ரிட்டர்ன் ஆகுது. அந்த ரிட்டர்ன் ஆன வேல்யூ வந்து நம்ம இங்கே பிரிண்ட் பண்ணியிருக்கோம். அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம், மைலேஜ் ஒரு நம்பர் ஆஃப் ஏர்பேக்ஸ் பிரிண்ட் பண்ணோம். அது 6 பிரிண்ட் ஆயிருக்கு. ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன், car1 டாட் நம்பர் ஆஃப் வீல்ஸ் வந்து 7ன்னு சொல்கிறேன். திரும்ப அதை பிரிண்ட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இப்போ எனக்கு 7 அப்படிங்கிறது பிரிண்ட் ஆகிருக்கு. ஆனால் இந்த கெட் நம்பர் ஆஃப் வீல்ஸ் அப்படிங்கிறத பிரிண்ட் பண்ணால் இன்னும் நம்மளுக்கு 4 தான் இருக்குது. ஸோ இந்த இடத்துல என்ன நடந்திருக்கு, புதுசாக ஒரு வேரியபிள் க்ரியேட் ஆகி அந்த வேரியபிளுக்கு 7ங்கிற வேல்யூ அசைன் ஆகிருக்கு. அண்ட் அந்த வேல்யூவை தான் நம்ம இங்கே பிரிண்ட் பண்ணோம். ஆனால் ஆக்சுவலாக நம்ம இங்கே க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா ஒரு வேல்யூ, அதுக்கு நம்மளோட அந்த வேல்யூ வந்து இன்னும் 4ன்னு தான் இருக்குது. ஸோ அதுதான் நம்ம இங்கே பிரிண்ட் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி நம்ம வேல்யூவை மாற்ற ட்ரை பண்ணாலும் நம்மளுக்கு அந்த ஒரிஜினலாக இருக்கிற அந்த ப்ரைவேட் வேல்யூ வந்து மாறாது. அது இன்னும் 4னா 4ஆகவே தான் இருக்கும். ஓகேவா? ஸோ நம்ம வேல்யூவை வந்து பிரிண்ட் பண்ணணுன்னா இந்த கெட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம். இப்போ அதே மாதிரி நம்ம வேல்யூவை அப்டேட் பண்ணணும் இல்லை செட் பண்ணணும்னா அதுக்கு செட்டர் வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ ஒரு ப்ரைவேட் வேரியபிள் இருக்குன்னா அந்த வேரியபிளோட வேல்யூவை செட் பண்ணுறது தான் இந்த ஃபங்க்ஷன். ஸோ செட் நம்பர் ஆஃப் வீல்ஸ் அப்படின்னு கொடுக்குறேன். அதே மாதிரி நான் செல்ஃப் கொடுத்துக்கிறேன். இப்போ என்ன பண்ணணும், இதில் வேல்யூவை நான் செட் பண்ணணும். ஸோ அதுக்கு செல்ஃப் டாட் அண்டர்ஸ்கோர் நம்பர் ஆஃப் வீல்ஸ் இஸ் ஈக்குவல் டு நான் வந்து இங்கே ஒரு வேல்யூவை இன்புட்டாக வாங்கிக்கிறேன். அந்த வேல்யூவை தான் செட் பண்ண சொல்ல போகிறேன். ஓகே? ஸோ இதில் நம்பர் ஆஃப் வீல்ஸ்னு ஒரு வேல்யூ இன்புட் வாங்கிக்கிறேன். அந்த நம்பர் ஆஃப் வீல்ஸை நான் இங்கே செட் பண்ண சொல்கிறேன். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து எனக்கு நடக்குது. ஸோ இப்போ இந்த 2 லைன் தூக்கிடுறேன். அது வந்து ஆப்வியஸ்லி புதுசாக ஒன்று க்ரியேட் பண்ணுறது, அது நம்மளுக்கு நம்மளோட ஆக்சுவல் ப்ரைவேட் வேரியபிளை அஃபெக்ட் பண்ணல. ஸோ அதனால் அது வேஸ்ட்டுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இப்போ இங்கே வேல்யூ வந்து நம்மளுக்கு பிரிண்ட் ஆகுது. நான் இப்போ வந்து என்ன பண்ண போகிறேன்னா car1 டாட் செட் நம்பர் ஆஃப் வீல்ஸ் அப்படிங்கிறத கொடுத்து அதில் ஒரு வேல்யூ கொடுக்க போகிறேன். ஸோ இந்த நம்பர் ஆஃப் வீல்ஸ் வந்து இனிஷியலாக 4ஆக இருக்குது. நான் இப்போ அதை வந்து 9ன்னு மாற்றுறேன். திரும்ப அதை இங்கே நம்மளோட கெட்டர் ஃபங்க்ஷனை வச்சு நான் பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன். இப்போ என்ன நடக்குதுன்றதை செக் பண்ணி பார்ப்போம். ஓகேவா? ஸோ இப்போ திரும்ப ரன் பண்ணோன்னா ஃபர்ஸ்ட் இஸ் அ கன்ஸ்ட்ரக்டர் நம்பர் ஆஃப் வீல்ஸ் வந்து 4ன்னு இருக்குது. திரும்ப இங்கே பார்த்தீங்களா, இந்த லைன் எக்ஸிக்யூட் ஆனதுக்கப்புறம் நம்பர் ஆஃப் வீல்ஸ் இஸ் ஈக்குவல் டு 9 அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேரியபிள்லேயே வேல்யூ மாறி இருக்குது. ஸோ ஒரு ப்ரைவேட் வேரியபிள் இருக்குது அப்படின்னா அந்த ப்ரைவேட் வேரியபிளை நம்ம பிரிண்ட் பண்ணணும் அவுட் சைட் த கிளாஸ் அப்படின்னா அதுக்கு கெட்டர் யூஸ் பண்ணுவோம். அதே ப்ரைவேட் வேரியபிளில் வேல்யூ நம்ம செட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு இந்த செட்டர் அப்படிங்கிற இந்த மெத்தடை யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து கெட்டர்ஸ் அண்ட் செட்டர்ஸ். ஓகேவா? ஸோ என்கேப்சுலேஷன் நம்மளை பண்ண சொன்னாங்கன்னா இந்த மாதிரி நம்மளுக்கு எந்தெந்த வேரியபிள்ஸ்லாம் வேணுமோ அது எல்லாத்தையும் நம்ம ப்ரைவேட்டாக கொடுத்துட்டு அதை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி கெட்டர்ஸ் அண்ட் செட்டர்ஸை யூஸ் பண்ணுவாங்க. இதில் 2 மேஜர் அட்வான்டேஜ் இருக்குது. ஃபர்ஸ்ட் திங், இந்த மாதிரி ஹைட் பண்ணுறனால
நம்மளுக்கு டேட்டா ஹைடிங் அப்படிங்கிறது கிடைக்குது. ஸோ வெளியிலேருந்து எந்த ப்ரோக்ராமாலையும் இந்த வேரியபிள்ஸை ஆக்சஸ் பண்ணவோ மாடிஃபை பண்ணவோ வந்து அவங்களால முடியாது. இந்த மெத்தடை கால் பண்ணால் மட்டும்தான் வந்து அவங்களால அதை பண்ண முடியும் இல்லையா? ஸோ இந்த மாதிரி ஒரு செக்யூரிட்டி ஆஸ்பெக்டில் இது வந்து ஹெல்ப் பண்ணும். ஓகேவா? ஸோ அது வந்து இதில் இருக்க மேஜர் இம்பார்ட்டன்ஸ். அண்ட் ப்ரைவேட்டாக இருக்கனால வெளியிலேருந்து இதை பிரிண்ட் பண்ணி பார்க்குறதோ அது எதுவுமே வந்து பண்ண முடியாது இல்லையா? ஸோ இப்போ இது எல்லாமே இல்லாமல் நம்ம டைரெக்டாக பிரிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு car1 டாட் நம்ம வந்து __ நம்பர் ஆஃப் வீல்ஸ் அப்படின்னு கொடுத்தப்ப நம்மளுக்கு இங்கே பார்த்தீங்களா எரர் தான் வந்துச்சு. ஸோ அதை பிரிண்ட் பண்ணி பார்க்க முடியலை. ஸோ இதுதான் வந்து நம்ம வந்து இங்கே சொல்ல வரோம். ஓகே, ஸோ என்கேப்சுலேஷன் அப்படின்னா நம்மளோட வேரியபிள்ஸ் அண்ட் மெத்தட்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து ஒரே கிளாஸ்க்கு கீழே நம்ம எழுதணும். இது ஃபர்ஸ்ட் திங். செகண்ட் திங், இந்த மாதிரி நம்மளோட வேரியபிள்ஸை வந்து நம்ம ப்ரைவேட்டாக வச்சுட்டு கெட்டர்ஸ் அண்ட் செட்டர்ஸ் மூலமாக தான் அதோட வேல்யூவை வந்து நம்ம பிரிண்ட் பண்ணுறதோ இல்லை நம்ம அந்த வேல்யூவை வந்து செட் பண்ணுறதுக்கோ வந்து பண்ணணும். ஓகே, ஸோ நான் பிரிண்ட் பண்ணாலும் இப்படி வச்சுருந்தேன். இல்லைன்னா நீங்கள் டேரெக்டாக செல்ஃப் டாட் நம்பர் ஆஃப் வீல்ஸை வந்து இப்படி ரிட்டர்ன் பண்ணால் போதும். ஓகேவா? ஸோ இப்போ இப்படி தான் வந்து நம்மளோட இந்த என்கேப்சுலேஷனுங்கிற கான்செப்ட் வந்து ஒர்க் ஆக போகுது. ஓகே, ஸோ என்கேப்சுலேஷன் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் பில்லர் ஆஃப் ப்ரூஃப்ஸ். இது வந்து நம்மளுக்கு இப்போ முடிஞ்சது. ஓகேவா? ஸோ இப்போ இதோடய சேர்த்து நம்ம இந்த ப்ரைவேட் அப்படிங்கிற இந்த கான்செப்டையும் வந்து பார்த்துருக்கோம். ஓகேவா? ஸோ இந்த ப்ரைவேட் இல்லாமல் இருந்துச்சுன்னா இப்போ அதுக்கு பேர் என்ன? ஸோ ப்ரைவேட்டாக இல்லாமல் இப்படி டேரெக்டாக இருந்துச்சுன்னா அது பேர் பப்ளிக்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ இது வந்து ஆக்சஸ் மாடிஃபையர் ஆர் ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ தானே ஆக்சஸ் மாடிஃபையர் ஒரு ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர். ஸோ இந்த ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர் அப்படிங்கிறது இதை எந்த கிளாஸாலலாம் ஆக்சஸ் பண்ண முடியுங்கிறத ஸ்பெசிஃபை பண்ணுறோம். அதுதான் ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ இப்படி ப்ரைவேட்டாக வச்சோன்னா இந்த கார் அப்படிங்கிற கிளாஸால் மட்டும்தான் இதை ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ அது ப்ரைவேட். அதே இது இப்படி இல்லாமல் வச்சோன்னா வெளியில் இருக்க கிளாஸாலையும் இதை ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ அதை பப்ளிக் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ பப்ளிக் அண்ட் ப்ரைவேட் இந்த ரெண்டு ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ டிஃபால்ட்டாக பப்ளிக்னு இருக்கும். __ மாதிரி எக்ஸ்ட்ராவாக நீங்கள் ரெண்டு கொடுத்தீங்கன்னா அது வந்து ப்ரைவேட்டாக மாறிடும். ஓகேவா? ஸோ இப்படி தான் வந்து நம்மளோட இந்த ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர்ஸ் அப்படிங்கிறது ஒர்க் ஆகுது. என்கேப்சுலேஷன் அப்படிங்கிறதும் ஒர்க் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஹெரிட்டன்ஸ் அப்படிங்கிறது தான்.